இப்ப மோஸ்ட் ப்ராபபிலி ஆச்சாமி சிவம் டூபே தான் வருவாரு. அவரு அந்த நடு ஓவர்ஸ்ல நீங்க சொன்ன குல்தீப் அண்ட் அக்ஷர் த்ரெட்ட டார்கெட் பண்றது அவரோட இன்னிங்ஸும் குரூஷியலா இருக்கும்ல. ஆப்வியஸ்லி அதுதான் நம்ம எடுக்கிறாங்க. ஆதிசாமின்ற பேர் எல்லாத்தையும் எதை பார்த்து சொல்றேன்னா, 2 ஃபோன் இருக்கு. ஒன்று என் ஒய்ஃப் ஃபோனு, ஒன்று என்னோட ஃபோனு. என்னோட ஃபோனில் லைவ் வந்திருக்கேன். என் ஒய்ஃப் ஃபோனில் ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்கிட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. ஜியோ ஹாட் ஸ்டார் அதை சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தீங்கன்னா போடுங்க, மெசேஜ் போடுங்க. சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிப்பாங்களா, இந்த வாட்டி நம்ம பிளே ஆஃப் போவோமா இல்லை லீக்லேயே டாட்டா காட்டிடுவோமா, அவங்க ஒப்பீனியன்ஸ் இருந்தால் போடுவாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும். ஆனால் இந்த ஆட் ஒன்று குறைச்சலே இல்லைங்க. இப்போ பார்த்தாலும் ஆடு, எதில் பார்த்தாலும் ஆடு. இந்த ஆடில் தான் சம்பாதிக்க முடியும். சாமி தாண்டவத்தை பாரு. சீக்கிரம் சொல்லுங்க, அப்போ இந்த நேரத்தில் வெளியே போகணும். நான் பார்த்த சீரியஸ் ஓம்காளி ஜெய்காளி பற்றி ஒரு ஆடு. இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ரெண்டு எபிசோட் தான் பார்த்தேன், அந்த அளவுக்கு இன்னும் ஒர்த்து இல்லை. சீரியஸாக எப்பவுமே ஒரு சீரியஸ் பார்க்கும்போது எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லணும்னா, அந்த தசரா வேஷம் போடுறது. ஏன் அந்த வேஷம் போடுறாங்க, எதுக்கு அந்த விரதம் இருக்கிறாங்க. ஐ திங்க் இது வந்து 2வது சீரியஸில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. புயல் டூலையும் இதை பற்றி ஒரு செக்மெண்ட் இருக்கும். பட் அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளேஷன். இது தசரா, இது ஒரு ஊரை சார்ந்து அவங்க தசரா வேஷம் போடுறது எதனால. ஸோ அதனால அந்த ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்ப வருந்துகிறேன், சாரி கேட்டுக்கிறேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி நினைச்சு ஏதாவது பார்த்தேன்னா இன்னும் நல்லா இருந்ததுன்னா ஐ திங்க் ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முதல் நேற்று வரை நடக்காத மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, லைவ் கமெண்ட்ஸ் போடுங்க. சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்குமா? டெல்லி கேபிட்டல்ஸ் 184 அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்களா? இன்னொன்று மெயினான விஷயம், கடந்த 2019 சிஎஸ்கே 184 ரன்ஸை வந்து சேஸ் பண்ணதா ஹிஸ்ட்ரி இல்லை. அந்த ஹிஸ்ட்ரியை இன்னைக்கு பிரேக் பண்ணுவாங்கன்னு செக் பண்ணுவோம். போரூர்ல ஒரு பிரைஸ் சேலஞ்ச். லான்ச்சிங் பிரைஸ் வெறும் 4,290 to 6,000 plus square feet. இதை விட கம்மியான பிரைஸ்ல வில்லா और அபார்ட்மெண்ட் का विचार டைம் என்ன? அதான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் வீட்டில் சொல்லியிருந்தேன். சரி, அதான் நான் மட்டும்தான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் கம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஒரு பால் பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஓவர்